இணைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு கைசன். இந்த கைசன் என்பது ஜப்பானிய மொழியில் மேம்பாடு அல்லது தொடர் மேம்பாடு என குறிப்பிடப்படுகிறது. இது கைசென் ஆகிய இரண்டு ஜப்பானிய வார்த்தைகளிலிருந்து வருகிறது. அதனை நன்மைக்கான மாற்றம் என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம். கைசன் என்பது உற்பத்தி, பொறியியல் மற்றும் வணிக வேளாண்மை செயல்முறைகளில் தொடர்ந்து முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு தத்துவம். இந்த கைசனில் மொத்தம் 4 நிலைகள் இருக்கிறது. முதலாவது நிலை திட்டமிடுதல், இரண்டாவது நிலை செயல்படுத்துதல், மூன்றாவது நிலையாக சரிபார்த்தல் உள்ளது. கடைசி மற்றும் இறுதி நிலையாக தவறுகளை திருத்துதல். மீண்டும் இதை சுழற்சி முறையில் சென்று கொண்டே இருக்கும் ஒரு நிலையாகும். கைசனில் இருக்கும் 2 முக்கிய அம்சங்கள் பின்வருவன. முதல் அம்சமானது அதிகரிக்கும் மற்றும் தொடர்ச்சியான முன்னேற்றம். இரண்டாவது அந்த பணியில் முழு தொழிலாளர்களையும் ஈடுபடுத்துவது. இப்போது அந்த கைசனை பற்றிய ஒரு சிறிய வரலாறு. 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் ஜப்பான் நாட்டில் தொழிற்சாலைகள் மற்றும் பல அமைப்புகளை மறுபரிசீலனை செய்ய முயற்சிக்கும் போது கைசனுக்கான அடித்தளம் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கைசன் என்ற வார்த்தையை சீன மற்றும் ஜப்பானிய நாடுகளில் தொடர் முன்னேற்றம் அல்லது மேம்பாடு என்ற அளவில் பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் தொழில்துறையில் டொயோட்டோ உற்பத்தி அமைப்பில், அதாவது டொயோட்டோ ப்ரொடக்ஷன் சிஸ்டம், இந்த கைசன் என்ற வார்த்தையை பெருமளவில் 1950 முதல் 1960களில் மிக அதிகமாக பயன்படுத்தி வந்தது. அதன் பிறகு இந்த வார்த்தை பெரிய அளவில் பிரபலமடைந்தது. கைசனை செயல்படுத்தும் முறைகள். கைசன் பிரச்சனைகளையும் இடையூறுகளையும் எதிர்மறையாக பார்ப்பதில்லை, மாறாக நிலையான மேம்பாட்டிற்கான வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. மாற்றத்தை கொண்டு வர கைசன் பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறது, அதனை அறிவித்து அதை நிவர்த்தி செய்கிறது. கைசனுக்கு என்று ஒரு 10 கொள்கைகள் உள்ளது. அந்த 10 கொள்கைகளை பின்வரும் வழிகாட்டுதல் வடிவத்தில் வழங்கப்படுகிறது. ஒரு செயலை இப்படிதான் செய்ய வேண்டும் என்ற நிலையான எண்ணத்தை விட்டுவிடுங்கள். இதுவே கைசன் வழிகாட்டுதல்கள் முதல் வழிகாட்டுதலாக இருக்கிறது. இரண்டாவது வழிகாட்டுதலாக குறை கூறாதீர்கள். மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படி மற்றவர்களை நடத்துங்கள். மூன்றாவது, நல்லதையே நினைக்கவும். செய்ய முடியாது என்பதை, குறிப்பாக அந்த வார்த்தையை தவிருங்கள். நான்காவதாக, பூரணத்தை எதிர்பார்க்காதீர்கள். பூரணம் என்று குறிப்பிடப்படுவது 100% முன்னேற்றத்தை எதிர்பார்க்க வேண்டிய கட்டாயமில்லை. 50% முன்னேற்றமும் நன்மையே. படிப்படியாக மட்டுமே நாம் பூரணத்தை எட்ட முடியும் என்பதை நாம் முழுமையாக உணர வேண்டும். ஐந்தாவது, தவறுகளை கண்டவுடன் சரி செய்ய முற்பட வேண்டும். அதற்கு தலையாய கடமையாக தவறுகளை கண்டவுடன் அதை சரி செய்ய முயற்சி மேற்கொள்ள வேண்டும். ஆறாவது, மேம்பாடுகளை செய்ய நிறைய பணம் செலவிடக்கூடாது. ஏழாவது, பிரச்சனைகளை நீங்கள் உங்கள் மூளையை பயன்படுத்த வாய்ப்பு கொடுக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். எட்டாவதாக, மூல காரணம் கிடைக்கும் வரை நீங்கள் குறைந்தது 5 முறையாவது ஏன் இதை நாம் செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும், ஏன் என்று பல முறை நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். 9வது, 10 பேருடைய சிறந்த ஞானம் என்றுமே ஒரு நிபுணத்துவம் பெற்றவரை விட நல்லதாக இருக்கும். இதை தான் ஆங்கிலத்தில் விஸ்டம் ஆஃப் க்ரௌட் என்று அழைப்பார்கள். 10வது, முன்னேற்றத்திற்கு எல்லையே இல்லை. மாற்றம் எப்படி மாறாத ஒன்றோ அதை போலவே முன்னேற்றத்திற்கும் எல்லையே கிடையாது. நன்றி, வணக்கம்.